ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சென்டர் வியூஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மாருதி சுசுக்கியில் ரீசெண்டாக லான்ச் ஆன லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட் டிசையர். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், குளோபல் என்கேப் ரேட்டிங்கில் இந்த வெஹிக்கிள் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ இந்த வெஹிக்கிளோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர் அண்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நம்ம இன்னும் நிறைய கார் ரிவ்யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்விஃப்ட் டிசையரோட என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்தோம்னா, இது வந்து Z12 E சீரிஸ் என்ஜின், 1197 cc 3 சிலிண்டர் என்ஜின். இதோட பவர் 80 bhp அண்ட் இதோட டார்க் 111.7 Nm. இது 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் அண்ட் 5 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் AMT, இந்த மாதிரி 2 டிரான்ஸ்மிஷன் டைப்ஸில் வருது. இதோட ஃபியூல் டைப்ஸ் பார்த்தோம்னா பெட்ரோல் அண்ட் CNG. மைலேஜ் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் மேனுவல் 24.79 kmpl, பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் 25.71 kmpl. அதே CNG பார்த்தோன்னா 33.73 km/kg அப்படின்ற மைலேஜ் மாருதி சுசுகி சைட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. இந்த ஸ்விஃப்ட் டிசையரோட டைமென்ஷன்ஸ் பார்த்தோன்னா, லென்த் 3995 mm, வித் 1735 mm, ஹைட் 1525 mm, வீல் பேஸ் 2450 mm அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 133 mm. இந்த டாப் எண்ட் வேரியண்ட்டில் டியூல் டோன் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனால ஸ்போர்ட்டி லுக்காகவே இருக்குன்னு சொல்லலாம். அண்டு இந்த டயர் சைஸ் பார்த்தோன்னா 185/65 or 15 inch டயர். சைட் ப்ரொஃபைல் யூஷுவலான ஸ்விஃப்ட் டிசைர் மாதிரி தான் இருக்குது. அதே பேக் ப்ரொஃபைல் பார்த்தோன்னா, இங்கே வந்து சின்னதாக ஒரு ஸ்பாய்லர் பூட்லேயே அட்டாச் ஆகிருக்கு. அது லைட்டாக லுக்கை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. பேக் ப்ரொஃபைலில் ஒரு கனெக்டட் டெயில் லேம்ப் மாதிரி குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஷுவலான டிசையர் பேட்ச், சுசுகி லோகோ, டெயில் லேம்ப் நல்லாவே இருக்குது. கீழே ரியர் பார்க்கிங் சென்சர்ஸ். அண்ட் இந்த வேரியண்ட்டில் பார்த்தோம்னா ஷார்க் ஃபின் ஆண்டனாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்விஃப்ட் டிசையர் வெஹிக்கிளில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வருதுன்னா, பேஸ் மாடல்லேருந்து 6 ஏர்பேக்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் அது இல்லாமல் சேஃப்டிக்கு ABS, EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் அண்ட் பிரேக் அசிஸ்ட், இது மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து பேஸ் மாடல்லேருந்தே கொடுக்குறாங்க. அண்ட் அது இல்லாமல் இந்த டாப் எண்ட் வேரியண்ட்டில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா, க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்குது, சன்ரூஃப் இருக்குது, அண்ட் ஹெட்லாம்ப்ஸ் வந்து LEDயில் கொடுக்குறாங்க, ஃபாக் லேம்ப்ஸ் வந்துடுது. அண்ட் உள்ளே பார்த்தோம்னா 9 inch இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க, 360 டிகிரி கேமரா வருது, அண்ட் ஆட்டோ ஃபோல்டிங் மிரர் வருது, ஸ்மார்ட் கீஸ் கொடுக்குறாங்க. அண்ட் இதுலேயே வந்து பூட் அக்சஸ்க்கு ஒரு பட்டன் இருக்குது, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது, ஸ்டீரிங் வீல் வந்து லெதர் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியர் சீட்டில் வந்து மிடில் வந்து ஆர்ம் ரெஸ்ட் கொடுக்குறாங்க, ரியர் AC வென்ட்ஸ் வருது, அண்ட் ஷார்க் ஃபின் ஆண்டனாஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக இந்த வெஹிக்கிள் வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்னு சொல்லலாம். ஸ்விஃப்ட் டிசையர் ZXi ப்ளஸோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் டியூல் டோன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் அண்ட் லைட் சாண்டில் மாதிரி இருக்குது. சீட்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான், ஒரு ஹாஃப் ஒயிட்னு கூட சொல்லலாம். ஸோ டிரைவர் சீட் 6 way அட்ஜஸ்டபிள், ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணிக்கலாம், சைடில் ரிக்ளைன் பண்ணிக்கலாம்.
ஸ்டீரிங் கண்ட்ரோல்ஸ் பொறுத்த வரைக்கும் இது மாருதி சுசுகியோட ஒரு யூஷுவலான ஸ்டீரிங் வீல் தான் சொல்லணும். ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் வித் லெதர் ரேப். ஸோ ஸ்டீரிங் கண்ட்ரோல்ஸ் பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் இன்ஃபோடெயின்மெண்ட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க, கீழே ஃபோன் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க, சுசுகி லோகோ. அண்ட் ரைட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் இருக்குது, வைப்பர் கண்ட்ரோல், இண்டிகேட்டர் கண்ட்ரோல் அண்ட் ஹெட்லைட் கண்ட்ரோல் இங்கே இருக்குது. அப்படியே ரைட் சைடில் பார்த்தோன்னா ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன், நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டர் அழகாக ஆன் ஆகுது. இதுவும் வந்து ஒரு யூஷுவலான இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டர் தான், நம்ம பலினோலேயே இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியும். ஸோ அனலாகில் இருக்குது, சென்ட்ரலில் டிஜிட்டல் கன்சோல், அதில் ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி அண்ட் ரேஞ்ச் பார்க்க முடியும். அண்ட் இதில் வந்து 360 டிகிரி கேமரா இருக்குது. இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்னே சொல்லலாம். ரைட் சைடில் இன்னும் அந்த வியூ பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா 360 டிகிரி கேமரா ஆன் ஆகும். அண்ட் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 9 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வித் ஸ்மார்ட் பிளே ஸ்டுடியோ ப்ரோ ப்ளஸ். அது இல்லாமல் சுசுகி கனெக்ட் ஃபீச்சர் இதில் இருக்குது. ஸோ இதுவுமே நம்ம வந்து பலினோவில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ், நல்லா ப்ரீமியமாக இருக்குது லுக்கு. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து 2 ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் பேசஞ்சருக்கு அதை கொடுத்துருக்காங்க, டிரைவருக்கு இங்கே ஒரு ஏசி வென்ட் இருக்குது. கீழே வந்தோம்னா ஏசி கண்ட்ரோல்ஸ், இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்க ஒரு வேரியண்ட். ஸோ இந்த ஏசி கண்ட்ரோல்ஸுமே நம்ம வந்து பலினோ ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கீழே கார் சார்ஜிங் ஸ்லாட், USB 8 டைப், கீழே ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் கப் ஹோல்டர்ஸ், 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ், அண்ட் இந்த இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி டுவல் டோன் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா ப்ரீமியமாக இருக்குது. இது வந்து ஒரு டைமண்ட் கட் மாதிரி ஒரு ஃபினிஷ் வருது இங்கே, அது இன்னும் லுக் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி ஏசி வென்ட்ஸில் பார்த்தோம்னா இங்கேயும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க ஒரு சில்வர் கலர். இதுவுமே நம்ம பலினோவில் இதே மாதிரி பார்க்க முடியும். அதோட ஸ்விட்ச், ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே அது மாதிரி எதுவும் கொடுக்கல. இவ்வளோ கொடுத்துருக்காங்க, பட் வந்து ரியர் வியூ மிரரில் வந்து டிமிங் ஆப்ஷன் மேனுவலாக தான் கொடுத்துருக்காங்க. சன்வைசரில் வேனிட்டி மிரர் இருக்குது, ஃப்ரண்ட் பேசஞ்சருக்கு, பட் லைட் இல்லை. டிரைவருக்கு வேனிட்டி மிரரே இல்லை. இங்கே பார்த்தோம்னா லைட்ஸ், ஜஸ்ட் புஷ் டு டர்ன் லைட்ஸ். அண்ட் இது வந்து சன்ரூஃப் கண்ட்ரோலுக்கு. சன்ரூஃபோட இந்த கவர் வந்து நம்ம மேனுவலாக தான் ஓப்பன் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த கண்ட்ரோல் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆகும், க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகும். இது ஒரு சின்ன சன்ரூஃப்னு தான் சொல்ல முடியும். இதில் வந்து குழந்தைங்க ஏறி நிற்கலாம், அந்தளவுக்கு பெரிய சன்ரூஃப் இல்லை. பட் ஓகே, இந்த செக்மெண்ட்டில் கொடுத்துருக்கிறது அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம். அண்ட் இங்கே பார்த்தோம்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு வந்து 1 டச் டவுன் அண்ட் 1 டச் ஆப்ஷன் இருக்குது, லாக் அண்ட் அன்லாக். அண்ட் ORVMs வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ரெட்ராக்டபிள்.
இங்கே ஃப்ரண்ட் பேனட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிவர் இருக்குது. பெட்ரோல் டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிவர் இங்கே இருக்குது. பூட் ஓப்பன் பண்ணுற லிவர் இங்கே இருக்குது. பேக் சீட் பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு புது வெஹிக்கிள், கவர்லாம் எதுவும் பிரிக்கலை. ஸோ பேக் சீட்டில் வந்து ரியர் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து யூஎஸ்பி ஏ டைப் சார்ஜிங் ஸ்லாட் இருக்குது. இது யூஎஸ்பி சி டைப் சார்ஜிங் ஸ்லாட் இருக்குது. லைட்ஸ் பேக் சைடுக்கு இருக்குது, இங்கேயும் இருக்குது, அதே போல் இங்கேயும் இருக்குது. ஸோ ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் நான் 6 feet எனக்கு ஓகே தான், கரெக்டாக இருக்குது. அதே போல் நீரும் டிரைவர் சீட் ஃபுல்லாகவே பின்னாடி இருக்குது. பட் ஸ்டில் எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. லெக் ரூம் நல்லாவே இருக்குது. ஓகே, கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஸ்விஃப்ட் டிசைரோட பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து 382 லிட்டர் பூட் ஸ்பேஸ். இது ரொம்பவே பெரிய பூட் ஸ்பேஸ்னு சொல்லலாம். இதில் நிறைய லக்கேஜ் நம்மளால் அகாமடேட் பண்ண முடியும். அது கீழே ஸ்பேர் வீல் சைஸ் பார்த்தோன்னா 165/80 or 14 inch டயர். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 37 liters. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு வாக் அரவுண்ட் வீடியோ பார்த்தோம். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள். ஸோ கியர் ஷிஃப்டிங் நல்லாவே ஃபீல் ஆகுது. நல்ல ஒரு ரெவ் கொடுத்து அதுக்கப்புறம் கியர் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ கியர் ஷிஃப்ட் ஆகிறப்ப லைட்டாக ஒரு டவுன் கொடுத்து அதுக்கப்புறம் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ அது நல்லாவே ஃபீல் ஆகுது வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ணுறப்போ. ஓவர்டேக் பண்ணும்போது ஆக்சலரேட்டர் நல்லா கொடுக்குறோன்னா கியரை வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணுறது நல்லா தெரியுது. ஸோ இப்போ அபோவ் 100 போயிட்டு இருக்கும். ஸ்டெபிலிட்டி நல்லாவே இருக்கு. சஸ்பென்ஷன் கொஞ்சம் டியூன் பண்ணியிருக்கிறத ஃபீல் பண்ண முடியுது. ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் டிசைருக்கு இது கொஞ்சம் பெட்டராகவே ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ 0 to 100 பிக்கப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கியர்லேருந்து செகண்ட் கியர் ஷிஃப்டிங் அந்த ரெவ் வந்து நல்லா லவுடாக இருக்குது உள்ள கேபின்குள்ள. ஸோ நம்ம மேனுவல் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணுறப்ப நம்ம இவ்வளோ ரெவ் கொடுக்க மாட்டோம். ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம கியர் சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ இது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனால் அந்த ஆக்சிலரேட்டர் நம்ம ப்ரெஸ் பண்ணியே வச்சுருக்கோம். ஸோ அந்த ரெவ் வந்து நல்லா
தெரியுது உள்ள கேபின்குள்ள. பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் ABS EBD இருக்குது, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி. ஸோ அந்த பிரேக்ஸ் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. இந்த வெஹிக்கிள்ட்டு இல்லை, இப்போ வர மாருதி சுசுகி வெஹிக்கிளில் எல்லா கார்ஸ்லையுமே பிரேக்கிங் சிஸ்டம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. நான் இந்த வெஹிக்கிள் ரிவ்யூ பண்ண வரைக்கும் ஸ்விஃப்ட் டிசைரோட கேபின் ஸ்பேஸ் நல்லாயிருக்கு, கம்ஃபர்ட் நல்லாயிருக்கு, சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கு, பிரேக்கிங் எக்ஸலண்ட்டாக இருக்குது, பூட் ஸ்பேஸ் தாராளமாகவே இருக்குது. என்ஜின் பர்ஃபார்மன்ஸை பற்றி பார்த்தோம்னா ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட் டிசைரை விட இந்த ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட் டிசைர் பிக்கப் கம்மியாக தான் இருக்குது. அது ஒரு ட்ராபேக்காக இருந்தாலும் மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேமிலிஸ்க்கு இது வந்து ஒரு சூட்டபிளான காராகவே இருக்கும். ஸ்விஃப்ட் டிசைரோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தோம்னா 8,30,000 12,80,000 வரைக்கும் ஆன்-ரோட் ப்ரைஸ் வருது. இந்த வெஹிக்கிளில் இருக்க எல்லா வேரியண்ட்ஸோட டீட்டெயில்டு ப்ரைஸ் லிஸ்ட் வித் ஸ்ப்ளிட்டப்போட உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. நமக்கு இந்த ரிவ்யூ ரேட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது நாமக்கல்ல இருக்க அம்பால் ஆட்டோ. உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா ஷோரூமோட கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த வெஹிக்கிள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நியரஸ்ட் ஷோரூம் போய்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.